வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் 2026 பேப்பர் 1க்கான ஆன்சர் கீ வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது தமிழ் சப்ஜெக்ட்கான ஆன்சர் கீ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எக்ஸாம் வந்து கஷ்டமாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இருந்துச்சா அப்படின்ற உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவும் இல்லை கஷ்டமாகவும் இல்லை, கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து பேப்பர் 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக படிங்க. ஓகேவா? பெஸ்ட் ஆஃப் லக். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். மோனோலிங்குவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? ஆன்சர் வந்து ஒரு மொழி. ஏன் ஒரு மொழி அப்படின்னா, மோனோலிங்குவல் என்பது ஒரே ஒரு மொழியை மட்டும் அறிந்தவர் அல்லது பயன்படுத்துபவர் என்பதை குறிக்கும். மோனோ அப்படின்னா ஒன்று, லிங்குவல் அப்படிங்கிறது மொழி. எனவே ஒரு மொழி என்பதே சரியான விடையாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். கூற்று 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். கூற்று 2ல் பாருங்கள், கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி சிலம்பாட்டத்தில் சிறந்து விளங்கியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலம்பு என்ற சொல்லுக்கு ஒலித்தல் என்ற பொருள் உண்டு. எனவே கூற்று 1 சரியானதாக எடுத்துக்கலாம். வல்வில் ஓரி கடையெழு வள்ளல்களில் ஒருவராகவும் வில் வித்தையில் சிறந்தவராக அறியப்பட்டிருக்காங்க. அவர் சிலம்பாட்டத்தில் சிறந்து விளங்கியவங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படலை. எனவே கூற்று வந்து 2 தவறு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எத்தனை சொற்கள் குறில் எழுத்துக்களாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 2. ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழிகளில் குறில் எழுத்துக்களாக அமைந்துள்ள சொற்களின் எண்ணிக்கை வந்து 2. இது தமிழ் இலக்கணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஓரெழுத்து ஒரு மொழி வகைப்பாட்டின் அடிப்படையில் அமையுது. அடுத்தது வந்து பாருங்க, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றான், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நான் வந்து 10th புக் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து பார்க்கலாம், சச்சிதானந்தன். ஓகேவா? ஆன்சர் சச்சிதானந்தன். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. கேள்வி பார்க்கலாமா? எழுவாயுடன் பெயர் வினை வினா தொடர்வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்குறேன். இது வந்து எழுவாய் தொடர். எழுவாயுடன் பெயர் வினை வினா தொடர்வது அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து எழுவாய் தொடர். அடுத்தது வந்து பாருங்கள், பொறுத்துகளை கேள்வி பார்க்கலாம். வேற்றுமை உருபுகள் வந்து வெளிப்படையாக அமையும் தொடர்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் தான் இதுக்கு சரியான விடை. அடுத்தது வந்து பாருங்கள், பொறுத்துகளை சி, அதாவது உரிச்சொல் உடன் பெயரோ வினையோ தொடர்வது. இதற்கான ஆன்சர் வந்து உரிச்சொல் தொடர் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிவது. பொறுத்துகளை உள்ள கேள்வி தான் இது, பார்த்துக்கோங்க. முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிவது இப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான பொருத்தம் என்னன்னா பெயரச்ச தொடர் தான் சரியான பொருத்தம். ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள், பொறுத்துக தான். அலந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலந்தவர் அப்படின்னா என்ன மீனிங்? வறியவர். அடுத்தது வந்து பாருங்கள், செரா அமை அப்படின்னா விடை வந்து வெறுக்காமை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நோன்றல் அப்படின்னா விடை பொறுத்தல். அடுத்தது பாருங்கள், போற்றார் அப்படின்னா ஆன்சர் வந்து பகைவர். அடுத்த கொஸ்டின் வந்து விசேஷம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு. ஓகேவா? அடுத்தது வந்து கொஸ்டின் பாருங்கள், கூற்று 1 கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகம் ஆகிறது. கூற்று 1. அடுத்தது கூற்று 2 வந்து பாருங்கள், படித்தல் எழுதுதல் என்னும் 2ஆம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகம் ஆவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்சர் என்னென்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 தவறு. ஓகேவா? ஆன்சர் வந்து அதாவது பாருங்கள், கூற்று 1 வந்து சரினா கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது அப்படின்ற கூற்று வந்து 1 சரி. அடுத்தது கூற்று 2ல் இருக்குது இல்லையா, படித்தல் எழுதுதல் என்னும் 2ஆம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகம் ஆவதில்லை அப்படின்றது வந்து தவறு. கூற்று 2 வந்து தவறு. ஓகேவா? அது கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பொறுத்தது போல் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக இயற்கை ஓவியம் அப்படின்னா அதனுடைய சரியான பொருத்தம் வந்து 10 பாட்டு. இயற்கை ஓவியத்துக்கு சரியான பொருத்தம் வந்து 10 பாட்டு. இயற்கை இன்ப கலம் இதோட சரியான பொருத்தம் வந்து ஆன்சர் வந்து கலித்தொகை. இயற்கை பரிணாமம் இதோட சரியான பொருத்தம் என்னன்னா கம்பராமாயணம். உங்களுக்கு தெரிகிறதுக்காக தான் சரியான பொருத்தம் அப்படின்னு சொல்லுறேன். ஓகேவா? இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம் சரியான விடை. அடுத்தது இயற்கை அன்பு அப்படின்னா பெரிய புராணம் சரியான பொருத்தம். ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள், எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற கல்வியின் பெருமையை உணர்த்தும் நாலடியார் பாடல் வரிகளை எழுதியவர் யார்?
ஆன்சர் வந்து சமண முனிவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இதில் வந்து நாலடியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்திருக்குது. அப்போவே நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான் சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பொறுத்துகளை பாருங்கள். இது வந்து 9th இருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. ஆழிக்கிணறு அப்படின்னு சொன்னால் கடல் அருகே தோண்டிய கிணறு அப்படின்னு பொருள். பொருத்தமானது. இப்போ பொறுத்துக்க தான் பார்க்குறோம், மறந்துடாதீங்க. பார்த்தீங்களா, பொறுத்துக்க 11. அடுத்தது உரை கிணறு அப்படின்னு சொன்னால் அதுக்கு சரியான பொருத்தம் என்னென்னா மணற்பாங்கான இடத்தில் தோண்டிய கிணறு. அடுத்து கட்டு கிணறு அப்படின்னா அதுக்கு சரியான விடை என்னென்னா சரளை நிலத்தில் தோண்டிய கிணறு. பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர் பாய்ச்சும் கிணறு அப்படின்னு பொருள். ஓகேவா. அடுத்தது வந்து பாருங்கள், கூற்று 1 வந்து என்னென்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் விமானம் 34 அடி குறுக்களவு கொண்டது. கூற்று 1. அடுத்தது பாருங்கள், கூற்று 2 இவ்விமானம் செங்கற்களால் கட்டப்பட்டது. அப்போ ஆன்சர் வந்து எதுவாக இருக்கும்னா பாருங்கள், கூற்று 1 சரி, கூற்று 1 சரி, கூற்று 2ம் சரிதான், ரெண்டுமே சரிதான். ஓகேவா. அடுத்தது வந்து பாருங்கள், கூற்று 1 எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஆகிய 3ம் ஒரு தொடரில் இடம்பெற்றிருக்கும். ஆகிய 3மே ஒரு தொடரில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று 1. கூற்று 2 பாருங்கள், எழுவாயோ செய்யப்படும் பொருளோ இல்லாமலும் தொடர் வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பாருங்கள் சரியானது என்னன்னா கூற்று 1 சரி, கூற்று 2ம் சரி, ரெண்டுமே சரிதான். ஓகேவா. அடுத்தது வந்து பாருங்கள், பொறுத்துக்க பார்க்கலாம். பெயர் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான பொருத்தம் என்ன? மரம். அடுத்தது உரிச்சொல் அப்படின்னா அதுக்கு சரியான பொருத்தம் மாநகர். இணைப்பு சொல் சரியான பொருத்தம் அடுத்தது வினைச்சொல் சரியான பொருத்தம் ஓடுதல். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது என்ன வலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பால் வலு அமைதி. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, கூற்று 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா சொற்கள் அடுக்கி வந்து பிரிந்தாலும் பொருள் தருவது அடுக்கு தொடர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க, கூற்று 2 அடுக்கு தொடர் ஓரெழுத்து ஒரு மொழியாய் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, சொற்கள் அடுக்கி வந்து பிரிந்தாலும் பொருள் தருவது அடுக்கு தொடர். கூற்று 1 சரி. கூற்று 2 பாருங்கள், அடுக்கு தொடர் ஓரெழுத்து ஒரு மொழியாய் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தவறு. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள், கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கும் இல்லையா. இங்கே வந்து கேள்வி வந்து எண்கள் வந்து மாறி மாறி இருக்குது. ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த கொஸ்டின் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இந்த கொஸ்டின் வந்து இருக்குது, ஆனால் வேறு நம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. கூற்று 1. அடுத்தது கூற்று 2 பாருங்கள், கல்லணை கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ கூற்று 1 கூற்று 2 ரெண்டில் எது சரி? கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 தவறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கல்லணை கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்றது தப்பு. ஓகேவா. அடுத்தது வந்து பாருங்கள், ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்தது புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நெடுநல்வாடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வினை மரபு சொற்களை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினைமரபு சொற்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்து பொருத்த வேண்டியது இருக்கும். அம்பு அப்படின்னா அது வந்து எய்தார் அப்படின்றது தான் அதுக்கான சரியான பொருத்தம். சுவர் அப்படின்னா எழுப்பினார் அப்படின்றது தான் அதோட சரியான பொருத்தமாக இருக்குது. கூடை அப்படின்னு சொன்னால் முடைந்தார் அப்படின்றது தான் அதற்கான சரியான பொருத்தம். மாத்திரை அப்படின்னா விழுங்கினான், சரி டைப்பிங் மிஸ்டேக், விழுங்கினான் அப்படின்றது தான் சரியான பொருத்தம். அடுத்த சொல் வந்து பாருங்கள், கேள்வி பாருங்கள், சீர்களை வரிசைப்படுத்தி குறளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குழப்பி கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை வந்து சரியாக கண்டுபிடிச்சு எழுத வேண்டியது இருக்கும். ஆன்சர் வந்து பாருங்கள், நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் கூற்றும் காரணமும் சரியா என கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள், நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்பார் ஆப்ரஹாம் லிங்கன். அடுத்தது காரணத்தை பாருங்கள், மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிறப்பு மட்டுமன்று, சிறப்பு. ஓகேவா. சிந்திப்பதும் தான். சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்று நூல்களும் தான், பட்டறிவையும் நூலகம் தருகிறது அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் டைப்பிங் மிஸ்டேக், சாரி, வேறுபடுத்துவது சிறப்பு மட்டுமன்றுன்னு வரும். ஓகே, இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணம் சரி, ரெண்டுமே வந்து சரி அப்படின்னு சொல்லியிருக்கு.
ஓகே, சரியான தொடரை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். தவளை தண்ணீரில் குதித்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தவளை அப்படின்றது சரியா? தவளை இது வந்து தவறாக இருக்குது. லை வந்திருக்குது. அப்போ இது இல்லை. சரியான தொடர் வந்து இது இல்லை. அடுத்தது வந்து பாருங்கள், மீன் பிடிக்க வலை வீசினான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. வலை வரும். அப்போ இந்த இது வந்து தவறாக இருக்குது. பார்த்தீங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், அக்கறையுடன் படித்தால் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு இருக்குது. அடுத்தது வந்து பாருங்கள், குக்கரிலிருந்து ஒளி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. குக்கரிலிருந்து ஒளி அப்படின்றது தப்பு ஃபஸ்ட்டு. அப்போ வந்து பாருங்கள், ஆன்சர் வந்து அக்கறையுடன் படித்தால் முன்னுக்கு வரலாம் அப்படின்றது தான் வந்து சரியான தொடராக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 23வது கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டு உள்ளவற்றில் கூற்றும் காரணமும் சரியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்கள், திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அஃது ஒரு வாழ்வியல் நூலாகும். அடுத்தது காரணத்தை பாருங்கள், எக்காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துகள் இதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது ஆன்சர்? காரணம் வந்து தப்பு தானே? பாருங்கள், கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஓகேவா? அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள். யானை அப்படின்னா அதுக்கு சரியான அந்த இளமை பெயர் என்ன அப்படின்னா யானை கன்று. அடுத்தது சிங்கம் என்ன சொல்லுவாங்க? குருளை அப்படின்னு சொல்லுவாங்க. புலி வந்து பரல் அப்படின்னு சொல்லுவாங்க. குரங்கு வந்து குட்டி அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள், கூற்று வந்து சொல்லியிருக்காங்க, பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றில் சில எழுத்துக்கள் ஒத்துப்போகின்றன, அவற்றை இன எழுத்துக்கள் என்று கூறுவர் கூற்றில். அடுத்தது காரணம் பாருங்கள், எல்லா இணை எழுத்துக்களும் சொல்லில் ஒன்றாக சேர்ந்து வரும் அப்படின்னு காரணம் சொல்லப்பட்டிருக்குது. ஆன்சர் வந்து பாருங்கள், கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஓகேவா? ஆன்சர் வந்து கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த கொஸ்டின், நிருமித்த என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வந்து உருவாக்கிய வரும். உருவாக்கிய. அடுத்தது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து குறிப்பு வினைமுற்று. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. அச்சு வெல்லம் அப்படின்னா என்னது? இனிப்பு. அடுத்தது வாழைப்பூ அப்படின்னா துவர்ப்பு. மிளகாய் அப்படின்னா கார்ப்பு. அடுத்தது புளியங்காய் புளிப்பு. இது ஈஸியாக கேட்டிருக்காங்க. அடுத்தது பொறுத்துக வந்து பாருங்கள், ராஜா நேற்று வந்தான் அப்படின்னா அதுக்கு சரியான தொடர் பிறவினை தொடர். ராஜா நேற்று வந்தான், ஆன்சர் வந்து பிறவினை தொடர். ராஜா நேற்று வருவித்தான், ஆன்சர் வந்து தன்வினை தொடர். அடுத்தது வந்து பாருங்கள், கவிதா உரை படித்தாள், ஆன்சர் செய்வினை தொடர். அடுத்தது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, இது செய்யப்பாட்டு வினை தொடர், ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின், சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. இப்பாடல் வரிகளில் சேகரமாய் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கூட்டம் வரும். ஆன்சர் வந்து கூட்டம். ஓகே, ஆன்சர் கீ, தமிழுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஹைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.